இரண்டாவது நாளாக பரவலாக பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று காலை முதல் சென்னையை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது பரவலாக மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி நந்தனம் பகுதியில் இருக்கிறோம். நந்தனம், தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, கிண்டி, அடையாறு, அதே போல எக்மூர், சென்ட்ரல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக தற்பொழுது மழையானது பொழிந்து வருகிறது. தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாகவே கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் வெயிலின் தாக்கம் காரணமாக பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியாமல் வீடுகளில் முடங்கியிருக்கக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே மழை பெய்து வரும் நிலையில் வெப்பம் தணிந்து சற்று குளிர்ச்சியான சூழலானது நிலவி வருகிறது. இதை பொறுத்தவரை நேற்றைய தினம் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை முதல் சற்று கூடுதலாகவே மழை பெய்து வந்தது. மேலும் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, தேனி ஆகிய மாவட்டங்களில் இன்று 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது அறிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் காலை முதல் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்திருக்கிறது. சென்னையில் தொடர்ந்து 5வது நாளாக இன்று அதிகாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையானது பெய்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்ட்ரல், எக்மூர், ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னையின் பல்வேறு முக்கிய பகுதிகளில் தற்பொழுது பரவலாக மழை பெய்திருக்கிறது. பவித்ரா, மழை பெய்திருக்கிறதை தொடர்ந்து தற்பொழுது வானமானது மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. வானிலை அறிக்கையை பொறுத்தவரையில் சென்னைக்கான எந்த ஒரு முன்னறிவிப்பும் தற்போது வரை வரவில்லை. தற்போது சென்னை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வரக்கூடிய நிலையில் இனி வரும் சூழலில் சென்னைக்கான அறிவிப்பு சென்னை வானிலை ஆய்வு மையத்தால் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாயாவதி.